அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் தேமுதிக விருப்ப மனு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 19 முதல் தேர்தல் விருப்ப மனுக்கள் விநியோகம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். தேமுதிக சார்பில் 40 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுவை கொடுக்கலாம் என அக்கட்சியினுடைய தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முதல், அதாவது 19ஆம் தேதி முதல் இந்த விருப்ப மனுவை கொடுக்கலாம் என்றும், காலை 11 மணியிலிருந்து சென்னை கோயம்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை புதன்கிழமை, அதாவது 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கொடுக்க வேண்டும். இந்த 2 நாட்கள் 19 மற்றும் 20 ஆகிய 2 தினங்களுக்குள்ளாக பெற்று பூர்த்தி செய்து கொடுத்து விட வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட விருப்பம் அளித்து மனு அளித்த நிர்வாகிகளாக இருப்பின் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக இருப்பவர்களுக்கு தகுதியானவர் என்று குறிப்பிடப்பட்டது. பாராளுமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 15,000 கட்ட வேண்டும் எனவும், தனி தொகுதியாக இருந்தால் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வியாழக்கிழமை நடைபெறும் என்றும், தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு 21ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தலைமை கழகத்தில் நேர்காணல் நடைபெறும் என்றும் தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியினுடைய சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நாளை மறுநாள் தேமுதிக சார்பில் விருப்ப மனு விநியோகம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.